கவுன்சிலர் காசு கேட்டாரு என்கிட்ட. 25,000 கொடுக்கல, 15,000 கொடுத்தேன். 15,000 திருப்பி எடுத்து வந்து என் கையில கொடுத்துட்டு என் கடையை எடுத்துட்டாங்க. பெட்ரோல் ஊற்றி கொளுத்திப்பா, எல்லாரும் காரணம். 25,000 லோக்கல் கவுன்சிலர் காசு கேட்டாரு என்கிட்ட. 25,000 கொடுக்கல, 15,000 கொடுத்தேன். 15,000 திருப்பி எடுத்து வந்து என் கையில கொடுத்துட்டு என் கடையை எடுத்துட்டாங்க. பெட்ரோல் ஊற்றி கொளுத்திப்பா, எல்லாரும் காரணம். சென்னை சூளைமேட்டில் மாமல் கொடுக்காததால் வண்டி கடையை சூறையாடி இருக்கிறார் திமுக பெண் கவுன்சிலர். அது தொடர்பான காட்சிகளையும் நாம் பார்த்து வருகிறோம். விவரங்களை தர இருக்கிறார் செய்தியாளர் முரளி. வணக்கம், விவரங்களை வழங்கலாம். வணக்கம். சூளைமேடு பகுதியில் உணவு கடைக்கு லஞ்சம் கேட்டு திமுக கவுன்சிலர் தொல்லை கொடுப்பதாக அந்த கடையின் உரிமையாளர் தற்பொழுது பெட்ரோலை எடுத்து ஊற்றிக்கொள்வதாக வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். சென்னை சூளைமேடு பகுதியை சேர்ந்தவர் பிரேம். இவர் தன்னுடைய வீட்டிற்கு எதிரவே உணவு கடையை நடத்தி வருகிறார். இந்த நிலையில் கடந்த 3 வருடங்களாக இந்த இடத்தில் பிரேம் இந்த உணவு கடையை நடத்தி வரக்கூடிய சூழ்நிலையில் திமுக பெண் கவுன்சிலர் எலிசபெத் மற்றும் அவருடைய கணவர் அகஸ்டின் ஆகியோர் 25,000 ரூபாய் மாமூல் கேட்டு தொந்தரவு செய்ததாக கூறப்படுகிறது. அதற்கு பிரேம் 15,000 ரூபாய் தருவதாக ஒப்புக்கொண்டுள்ளார். இந்த நிலையில் கடந்த வாரம் 15,000 ரூபாய் பணத்தையும் அந்த கவுன்சிலரிடம் கொடுத்திருக்கிறார். ஆனால் அந்த பணத்தை திருப்பவும் எடுத்து வந்து பிரேமிடம் கொடுத்துவிட்டு கடந்த 2 நாட்களுக்கு முன்பு அவருடைய கடையை மாநகராட்சி ஊழியர்களை வைத்து உடைத்து விட்டதாக தற்பொழுது வீடியோ ஒன்றை வெளியிட்டிருக்கிறார். இது தொடர்பாக கவுன்சிலருடைய கணவரிடம் கேட்ட பொழுது அந்த சம்பந்தப்பட்ட பிரேம் என்பவர் கட்சியில் இருப்பதாகவும் கட்சிக்காக பணம் கேட்டதாக தற்பொழுது தகவல் தெரிவித்திருக்கிறார். இது தொடர்பாக அந்த பகுதி முழுவதும் விசாரணை மேற்கொண்டதில் இதே போன்று தள்ளுவண்டி கடை நடத்தி வருபவரிடம் கவுன்சிலர் மற்றும் அவருடைய கணவர் பணம் கேட்டு தொந்தரவு கொடுத்து வருவதாக ஒரு தகவல் வெளியாகி இருக்கிறது. மேலும் இது தொடர்பாக பிரேம் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க இருப்பதாகவும் இந்த புகார் அடிப்படையில் கவுன்சிலர் மீது அவர்கள் நடவடிக்கை எடுப்பார்களா என்பது தொடர்பாகவும் அவர் தற்பொழுது சூளைமேடு காவல் நிலையத்தில் புகார் கொடுப்பதற்காக வருகை தந்திருக்கிறார். விவரங்களுக்கு நன்றி முரளி.